தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அப்ரூவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன். இவர் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்துள்ளார். ஏறத்தாழ 1971ஆம் ஆண்டிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் 2 முறை மட்டும் தோல்வியடைந்துள்ளார். துரைமுருகன் தற்பொழுது நீர்வளத்துறை அமைச்சராகவும் தமிழக அமைச்சராக உள்ளார். அதே நேரத்தில் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் உள்ளார். இவர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார். சொந்த கட்சியை சார்ந்த குடியாத்தம் குமரனே மாதத்திற்கு 600 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவருடைய மகன் வேலூர் தொகுதியில் கதிரானந்த் போட்டியிட்டார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக இவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாயை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. அந்த வழக்கு இன்னும் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் கூட துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. துரைமுருகன் அமலாக்கத்துறையிடம் சிக்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது. தப்ப முடியாது என்று கூறப்படுகிறது. திமுகவும் அவரை ஓரங்கட்டி விட்டது, கைவிட்டு விட்டது என்று சொல்லலாம். இவர் தற்பொழுது பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. நிர்மலா சீதாராமனை அடிக்கடி சென்று சந்திப்பதாக கூறப்படுகிறது. பாஜக பிரமுகர்களுடன் சந்திப்பதாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. தன்னை தற்காத்து கொள்வதற்காக துரைமுருகன் அப்ரூவர் ஆகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. கருணாநிதி குடும்பம் மற்றும் திமுக அமைச்சர்கள் சேர்த்துள்ள சொத்து விபரங்களை இவர் வெளியிட தயாராக இருப்பதாகவும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக அப்ரூவர் ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுக அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பாரதிய ஜனதா கட்சியிடம் சரண்டர் ஆகி அமலாக்கத்துறையிடம் அப்ரூவர் ஆகிவிட்டார் என்ற தகவல் திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.